தீமோத்தேயுவின் தகமை உங்களுக்கு தெரியும். தந்தையோடு சேர்ந்து மகன் பணியாற்றுவது போல் என்னோடு சேர்ந்து அவர் நற்செய்திக்காக பணியாற்றியுள்ளார். என் நிலைமை எப்படி இருக்கும் என தெரிந்தவுடன் அவரை உங்களிடம் அனுப்ப முடியும் என எதிர்பார்க்கிறேன். ஆண்டவர் அருள் கூர்ந்தால் நானே உங்களிடம் விரைவில் வருவேன் என உறுதியாக நம்புகிறேன். எப்பப்பிராத்துவின் துணிவு. என் சகோதரரும் உடன் உழைப்பாளரும் உடன் போர் வீரருமான எப்பப்பிராத்துவை என் தேவைகளில் எனக்கு துணை செய்யும்படி நீங்கள் அனுப்பி வைத்தீர்கள். அவரை இப்பொழுது உங்களிடம் திருப்பி அனுப்புவது தேவை என கருதுகிறேன். ஏனெனில் அவர் உங்கள் எல்லாருக்காகவும் ஏக்கமாய் இருக்கிறார். குறிப்பாக அவர் உடல்நலம் குன்றி இருப்பதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டதை அறிந்து மனம் கலங்கியுள்ளார். அவர் உடல்நலம் குன்றி இறக்கும் நிலையில் இருந்தது உண்மையே. ஆனால் கடவுள் அவர் மேல் இரக்கம் கொண்டார். அவர் மேல் மட்டுமல்ல, துயரத்துக்கு மேல் துயரம் எனக்கு நேராதபடி என் மேலும் இரக்கம் கொண்டார். அவரை மிக விரைவில் அனுப்பி வைக்கிறேன். நீங்கள் அவரை மீண்டும் பார்ப்பதால் மகிழ்ச்சி அடைவீர்கள். நானும் துயரின்றி இருப்பேன். எனவே முழு மகிழ்ச்சியோடு ஆண்டவர் பெயரால் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். இத்தகையோருக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்க வேண்டும். ஏனெனில் நீங்கள் எனக்கு ஊழியம் புரிய இயலாமற் போன குறையை நீக்க அவர் தம் உயிரையே இழக்க துணிந்தார். கிறிஸ்துவுக்காக அவர் செயலாற்றிய காரணத்தினால் தான் இவ்வாறு அவர் சாகும் நிலைக்கு ஆளானார். ஆமென்.